தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழ் என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு முதல் பாகத்தின் அத்தியாயங்கள் அனைத்தும் அளவில் சிறியதாக இருப்பதால் ஒரு பதிவில் 2 அத்தியாயங்கள் வெளியிடப்படும். முதல் பாகம் அத்தியாயம் 1. தோணித்துறை. காவேரி தீரம் அமைதி பெற்று விளங்கிற்று. உதயசூரியனின் செம்பொற்கிரணங்களால் நதியின் செந்நீர் பிரவாகம் பொன்னிறம் பெற்று திகழ்ந்தது. அந்த புண்ணிய நதிக்கு பொன்னி என்னும் பெயர் அந்த வேளையில் மிக பொருத்தமாய் தோன்றியது. சுழிகள் சுழல்களுடனே விரைந்து சென்று கொண்டிருந்த அந்த பிரவாகத்தின் மீது காலை இளங்காற்று தவழ்ந்து விளையாடி இந்திரஜால வித்தைகள் காட்டிக் கொண்டிருந்தன. சின்னஞ்சிறு அலைகள் ஒன்றோடொன்று லேசாக மோதிய போது சிதறி விழுந்த ஆயிரம் நீர்த்துளிகள் ஜாஜ்வல்யமான இரத்தனங்களாகவும் கோமேதங்களாகவும் வைரங்களாகவும் மரகதங்களாகவும் பிரகாசித்து காவேரி நதியை ஒரு மாயாபுரியாக ஆக்கிக் கொண்டிருந்தன. ஆற்றங்கரையில் ஆலமரங்கள் நெடுந்தூரத்திற்கு நெடுந்தூரம் விழுதுகள் விட்டு விசாலமாய் படர்ந்திருந்தன. மரங்களில் பழைய இலைகள் எல்லாம் உதிர்ந்து புதிதாய் தளிர்த்திருந்த காலம். அந்த இளந்தளிர்களின் மீது காலை கதிரவனின் பொற்கணங்கள் படிந்து அவற்றை தங்கத் தகடுகளாக செய்து கொண்டிருந்தன. கண்ணு கெட்டிய தூரம் தண்ணீர்மயமாக தோன்றிய அந்த நதியின் மத்தியில் வடகிழக்கு திசையிலே ஒரு பசுமையான தீவு காணப்பட்டது. தீவின் நடுவில் பச்சை மரங்களுக்கு மேலே கம்பீரமாக தாய் தூக்கி நின்ற மாளிகையின் தங்க கலசம் தகதகவென்று ஒளிமயமாய் விளங்கிற்று. அந்த மனோகரமான காலை நேரத்தில் அங்கு எழுந்த பலவகை சப்தங்கள் நதி தீரத்தின் அமைதியை நன்று எடுத்துக்காட்டுவனவாய் இருந்தன. விசாலமான ஆலமரங்களில் வாழ்ந்த பறவை இனங்கள் சூரியோதத்தை வரவேற்று பற்பல இசைகளின் கீதங்கள் பாடின. அந்த இயற்கை சங்கீதத்திற்கு நதி பிரவாகத்தின் ஹோ என்ற ஓசை சுருதி கொடுத்து கொண்டிருந்தது. உணவு தேடும் பொருட்டு வெளியே கிளம்புவதற்கு ஆயத்தமான பறவைகள் தம் சிறகுகளை அடித்து ஆர்ப்பரித்தன. தாய்ப்பறவைகள் குஞ்சுகளிடம் கொஞ்சி கொஞ்சி விடை பெற்றுக் கொண்டிருந்தன. ஆலமரங்களுக்கு நடுவே ஓங்கி வளர்ந்திருந்த அரசமரம் தன் இலைகளை சலசலவென்று ஓசைப்படுத்தி நானும் இருக்கிறேன் என்று தெரியப்படுத்திற்று. நதி ஓரத்தில் ஆலம் விழுதுகளில் கட்டி போட்டிருந்த தெப்பங்களை தண்ணீர் பிரவாகம் அடித்து கொண்டு போவதற்கு எவ்வளவோ வீராவேசத்துடன் முயன்றது. அது முடியாமற் போகவே இருக்கட்டும் இருக்கட்டும் என்று கோபக்குரலில் இறைந்து கொண்டே சென்றது. கரையில் சற்று தூரத்தில் ஓர் ஆலமரத்தின் அடியில் குடிசை வீடு ஒன்று காணப்பட்டது. அதன் கூரை வழியாக அடுப்பு புகை வந்து கொண்டிருந்தது. அடுப்பில் கம்பு அடை வேகும் வாசனையும் லேசாக வந்தது. குதிரையின் பக்கத்தில் கறவை எருமை ஒன்று படுத்து அசை போட்டுக் கொண்டிருந்தது. அதன் கன்று அருகில் நின்று தாய் அசை போடுவதை மிக்க ஆச்சரியத்துடனே உற்று நோக்கி கொண்டிருந்தது. டக் 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 டக். அந்த நதி தீரத்தின் ஆழ்ந்த அமைதியை கலைத்துக் கொண்டு குதிரை குளம்படியின் சத்தம் கேட்டது. டக் 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 டக். வர வர அந்த சத்தம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. இதோ வருகிறது 4 கால் பாய்ச்சலில் ஒரு கம்பீரமான குதிரை. அதன் மேல் ஆஜானுபாகுவான வீரன் ஒருவன் காணப்படுகிறான். வந்த வேகத்தில் குதிரையும் வீரனும் வியர்வையில் மூழ்கியிருக்கிறார்கள். தோணித்துறை வந்ததும் குதிரை நிற்கிறது. வீரன் அதன் மேலிருந்து குதித்து இறங்குகிறான். குடிசைக்குள்ளே இளம்பெண் ஒருத்தி அடுப்பில் அடை சுட்டுக் கொண்டிருந்தாள். அருகில் திடகாத்திரமான ஒரு வாலிபன் உட்கார்ந்து தைத்த இளம் ஆலம் இலையிலே போட்டிருந்த கம்பு அடையை கீரை குழம்புடன் ருசி பார்த்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். ஒரு தடவை அவன் நாக்கை சப்பு கொட்டிவிட்டு, அடி வள்ளி, இன்னும் எத்தனை நாளைக்கு உன் கையால் கம்பு அடையும் கீரை குழம்பும் சாப்பிட எனக்கு கொடுத்து வைத்திருக்கிறதோ தெரியவில்லை என்றான். தினம் பொழுது விழிந்தால் நீ இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இன்னொரு தடவை சொன்னால் இந்த அடுப்பை வெட்டி காவேரியில் போட்டு விடுவேன் பார் என்றாள் அந்த பெண். நான் விளையாட்டுக்கு சொல்லவில்லை வள்ளி. மகாராஜாவும் மகாராணியும் நேற்று பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன். யுத்தம் நிச்சயமாக வரப்போகிறது என்றான் வாலிபன். யுத்தம் வந்தால் உனக்கு என்ன என்றுதான் கேட்கிறேன். உன்னை யார் யுத்தத்திற்கு அழைக்கிறார்கள்? உன் பாட்டுக்கு படகோட்டி கொண்டு இருக்க வேண்டியதுதானே? அதுதான் இல்லை. நான் மகாராஜாவின் காலிலே விழுந்து கேட்டுக்கொள்ளப் போகிறேன். என்னையும் யுத்தத்துக்கு அழைத்துக் கொண்டு போகச் சொல்லி. நான் உன் காலிலே விழுந்து என்னையும் உன்னோடு அழைத்துக் கொண்டு போ என்று கேட்டுக்கொள்ளப் போகிறேன். அதற்கு உனக்கு இஷ்டமில்லாவிட்டால் காவேரி ஆற்றோடு போனவளை எடுத்து காப்பாற்றினாயோ இல்லையோ, மறுபடியும் அந்த காவேரியிலேயே இழுத்து விட்டுவிட்டு போய்விடு. அதுதான் சரி வள்ளி. சோழ தேசம் இப்போது அப்படித்தான் ஆகிவிட்டது. பெண் பிள்ளைகள் யுத்தத்துக்கு போக வேண்டியதுதான். ஆண் பிள்ளைகள் வீட்டுக்குள் ஒளிந்து கொண்டிருக்க வேண்டியது. இரு, ஒரு குதிரை வருகிற சத்தம் போல் கேட்கிறதே. ஆம், அந்த சமயத்தில்தான் டக் 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 என்ற குதிரை காலடியின் சத்தம் கேட்டது. அந்த சத்தத்தினால் அவ்வாலிபனின் உடம்பில் ஒரு துடிப்பு உண்டாயிற்று. அப்படியே எச்சரிக்கையோடு இருந்தான். வாசற்புறம் ஓடினான். அங்கே அப்போதுதான் குதிரை மீதிருந்து இறங்கிய வீரன், பொன்னா, மகாராஜாவுக்கு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். சீக்கிரம் தோணியை எடு என்றான். பொன்னன், இதோ வந்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே ஓடினான். அச்சமயம் வள்ளி சட்டுவத்தில் இன்னொரு அடை தட்டுவதற்காக மாவை எடுத்துக் கொண்டிருந்தாள். வள்ளி, உறையூரிலிருந்து செய்தி கொண்டு வந்திருக்கிறான். அவசர செய்தியாம். நான் போய் வருகிறேன் என்றான் பொன்னன். நல்ல அவசர செய்தி. அரை வயிறு கூட நிரம்பிராதே. எனக்கு பிடிக்கவே இல்லை என்று வள்ளி முகத்தை திருப்பிக் கொண்டாள். அதற்கென்ன செய்கிறது வள்ளி? அரண்மனை சேவகம் என்றால் சும்மாவா என்று பொன்னன் சொல்லிக்கொண்டே அவளுடைய சமீபம் சென்றான்.
கோபம் கொண்ட அவளது முகத்தை தன் கையினால் திருப்பினான். வள்ளி புன்னகையுடன் தன் முகத்தின் மேல் விழுந்திருந்த கூந்தலை இடது கையால் எடுத்து சொருக்கு போட்டுக்கொண்டு, சீக்கிரம் வந்து விடுகிறாயா என்று சொல்லிவிட்டு பொன்னனை அண்ணாந்து பார்த்தாள். பொன்னன் அவளுடைய முகத்தை நோக்கி குனிந்தான். அப்போது வெளியிலிருந்து, எத்தனை நேரம் பொன்னா என்று கூச்சல் கேட்கவே பொன்னன் திடுக்கிட்டவனாய், இதோ வந்துவிட்டேன் என்று கூச்சலிட்டுக் கொண்டு வெளியே ஓடினான். இத்துடன் அத்தியாயம் 1 முடிவடைந்தது. அத்தியாயம் 2 ராஜகுடும்பம். பொன்னன் போன பிறகு வள்ளி வீட்டு காரியங்களை பார்க்க தொடங்கினாள். குடிசையை மெழுகி சுத்தம் செய்தாள். மரத்தடியில் கட்டியிருந்த எருமை மாட்டை கறந்து கொண்டு வந்தாள். பிறகு காவேரியில் மரக்கிளைகள் தாழ்ந்திருந்த ஓரிடத்திலே இறங்கி குளித்துவிட்டு வந்தாள். சிலை மாற்றிக்கொண்ட பிறகு மறுபடியும் அடுப்பு மூட்டி சமையல் செய்ய தொடங்கினாள். ஆனால் அவளுடைய மனது என்னமோ பரபரவென்று அலைந்து கொண்டிருந்தது. அடிக்கடி குடிசை வாசலுக்கு வந்து தன்னுடைய கரிய பெரிய கண்களைச் சுற்றி நாலாபுரமும் பார்த்துவிட்டு உள்ளே போனாள். ஏதோ விசேஷ சம்பவங்கள் நடக்கப் போகின்றன என்று அவளுடன் எதிர்பார்த்தவளாய் தோன்றினாள். அவள் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. சற்று நேரத்திற்கெல்லாம் உறையூர் பக்கத்திலிருந்து 10-15 குதிரை வீரர்கள் வந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் அழகாக அலங்கரிக்கப்பட்ட 2 வெள்ளைப் புறவிகளும் ஒரு தந்த பல்லக்கும் வந்தன. அந்த வெண்புறவிகளின் மேல் யாரும் விற்றிருக்கவில்லை. பல்லக்கும் வெறுமையாகவே இருந்தது. திடகாத்திர தேகிகளான 8 பேர் பல்லக்கை சுமந்து கொண்டு வந்தார்கள். எல்லாரும் தொனித்துறைக்கு சற்று தூரத்தில் வந்து நின்றார்கள். பல்லக்கு கீழே இறக்கப்பட்டது. குதிரை மீதிருந்தவர்களும் கீழே இறங்கி குதிரைகளை மரங்களில் கட்டினார்கள். இதையெல்லாம் குடிசை வாசலில் நின்று வள்ளி கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் அப்படி நிற்பதை பார்த்த வீரர்களில் ஒருவன், அண்ணே, வள்ளியிடம் தண்ணீர் வாங்கி குடித்துவிட்டு வரலாம் என்றான். அடே வேலப்பா, காவேரி நிறைய தண்ணீர் போகிறது, வள்ளியிடம் என்னத்திற்காக தண்ணீர் கேட்கப் போகிறாய் என்றான் மற்றவன். இருந்தாலும் வள்ளியின் கையால் தண்ணீர் குடிப்பது போல ஆகுமா அண்ணே? இப்படி பேசிக்கொண்டே இருவரும் குடிசை அருகில் வந்து சேர்ந்தார்கள். வள்ளி, கொஞ்சம் தாகத்திற்கு தண்ணீர் தருகிறாயா என்று வேலப்பன் கேட்டான். வள்ளி உள்ளே விரைவாக சென்று சட்டியில் மோர் எடுத்து கொண்டு வந்து 2 பேருக்கும் கொடுத்தாள். அவர்கள் குடிக்கும்போதே, மகாராஜா இன்றைக்கு உறையூருக்கு போகிறாராமே, ஏன் இவ்வளவு அவசரம்? இந்த மாதமெல்லாம் அவர் வசந்த மாளிகையில் இருப்பது வழக்கமாயிற்றே என்று கேட்டாள். எங்களை ஏன் கேட்கிறாய் வள்ளி? உன்னுடைய புருஷனை கேட்கிறது தானே. படகோட்டி பொன்னனுக்கு தெரியாத ராஜ ரகசியம் என்ன இருக்கிறது என்றான் வேலப்பன். காலையில் சாப்பிட உட்கார்ந்தார். அதற்குள் அவசரமாய் ஆள் வந்து மகாராஜாவுக்கு செய்தி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லவே எழுந்து போய்விட்டார். சரியாக சாப்பிடக்கூட இல்லை என்றாள் வள்ளி. பாரப்பா, புருஷன் பேரில் உள்ள கரிசனத்தை. பெண் சாதி என்றால் இப்படியல்லவோ இருக்க வேண்டும் என்றான் வேலப்பன். வள்ளியின் கன்னங்கள் வெட்கத்தால் குழிந்தன. சரிதான் போங்கள், பரிகாசம் போதும் என்றாள். இல்லை வள்ளி, இந்த மாதிரி பரிகாசமெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு செய்யப் போகிறோம் என்றான் வேலப்பன். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? என்ன சமாசாரம் என்றுதான் சொல்லுங்களேன் என்றாள் வள்ளி. பெரிய யுத்தம் வரப்போகிறதே, தெரியாதா உனக்கு? ஆமாம், யுத்தம் யுத்தம் என்றுதான் பேச்சு நடக்கிறது. ஆனால் என்னத்துக்காக யுத்தம் என்றுதான் தெரியவில்லை. 4-5 வருஷமாய் நமது மகாராஜா காஞ்சி நரசிம்ம சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டவில்லை. வடக்கே படையெடுத்து போயிருந்த சக்கரவர்த்தி திரும்பி வந்து விட்டாராம். நமது மகாராஜா 4 வருஷமாய் கப்பம் கட்டாததற்கு முகாந்திரம் கேட்பதற்காக தூதர்களை அனுப்பியிருக்கிறாராம். அவர்கள் இன்றைக்கு வந்து சேர்வார்களாம் என்றான் வேலப்பன். இதற்காக யுத்தம் ஏன் வர வேண்டும்? 4 வருஷத்து கப்பத்தையும் சேர்த்து கொடுத்து விட்டால் போகிறது என்றாள் வள்ளி. அதுதான் நம்முடைய மகாராஜாவுக்கு இஷ்டமில்லை. முன்வைத்த காலை பின்வைக்க முடியாது என்கிறார். இப்படி இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கும்போது நடுவாட்டில் படகு வருவது தெரிந்தது. வேலப்பனும் இன்னொருவனும் உடனே திரும்பி போய் மற்றவர்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் படகுத்துறையை அடைந்தது. இது பொன்னன் போகும்போது தள்ளிக்கொண்டு போன சாதாரண படகல்ல. அழகிய வேலைப்பாடுகளுடன் ஒரு பக்கம் விமானம் அமைத்து செய்திருந்த ராஜபடகு. படகின் விமானத்தில் 3 பேர் அமர்ந்திருந்தார்கள். அவர்களை பார்த்ததும் ராஜகுடும்பத்தினர் என்று தெரிந்து கொள்ளலாம். பார்த்திப சோழ மகாராஜாவும் அருள்மொழி மகாராணியும் இளவரசர் விக்ரமும் தான் அவர்கள். அறையில் பூண்ட உடைவாளும் கையில் நெடிய வேலாயுதம் தரித்த ஆஜானுபாகுவான 2 மெய்க்காவலர்கள் படகில் இருபுறத்திலும் நின்று கொண்டிருந்தார்கள். பொன்னனும் இன்னொருவனும் படகு தள்ளி கொண்டு வந்தார்கள். படகு கரை சேர்ந்ததும் மெய்க்காவலர்கள் இருவரும் முதலில் இறங்கி, ராஜாதி ராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜகம்பீர, சோழ மண்டலாதிபதி பார்த்திப மகாராஜா பராக் என்று கூவினார்கள். கரையில் நின்ற வீரர்கள் அவ்வளவு பேரும் கும்பிட்ட கைகளுடன் மகாராஜா வெல்க என்று எதிரொலி செய்தார்கள். படகை விட்டு இறங்கியதும் மகாராஜா பொன்னனுடைய குடிசை பக்கம் நோக்கினார். குடிசை வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்த வள்ளியின் பேரில் அவருடைய பார்வை விழுந்தது. உடனே கையினால் சமிஞ்சை செய்து அழைத்தார். வள்ளி விரைவாக ஓடி வந்து தண்டலிட்டாள்.
மகாராஜா எழுந்திருக்கச் சொன்னவுடன் எழுந்து பொன்னனுக்கு பின்னால் அடக்க ஒடுக்கத்துடன் நின்றாள். வள்ளி, உன்னை பொன்னன் நன்றாக பார்த்துக் கொள்கிறானா என்று மகாராஜா கேட்டார். வள்ளி தலையை குனிந்து கொண்டு புன்னகை செய்தாள். பதில் சொல்ல அவளுக்கு நாய் எழவில்லை. அப்போது மகாராணி, அவளை அப்படி நீங்கள் கேட்டிருக்கக்கூடாது. பொன்னனை நீ நன்றாக பார்த்துக் கொள்கிறாயா என்று கேட்டால் பதில் சொல்லுவாள் என்றாள். மகாராஜா சிரித்துவிட்டு, வள்ளி, மகாராணி சொன்னது காதில் விழுந்ததா? பொன்னனை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். அந்தண்டை இந்தண்டை போக விடாதே. உன்னை வெள்ளத்திலிருந்து கரை சேர்த்தது போல் இன்னும் யாரையாவது கொண்டு வந்து கரை சேர்த்து வைக்கப் போகிறான் என்றார். வள்ளிக்கு வெட்கம் ஒரு பக்கமும் சந்தோஷம் ஒரு பக்கமும் பிடுங்கி தின்றன. தேகம் 100 கோணலாக வளைந்தது. ஆனால் பொன்னனோ இந்த ஹாஸ்ய பேச்சை கவனித்ததாகவே தெரியவில்லை. அவன் 2 கரங்களையும் கூப்பி, மகாராஜா, ஒரு வரம் கொடுக்க வேண்டும். யுத்தத்துக்கு மகாராஜா போகும்போது அடிமையையும் அழைத்து போக வேண்டும் என்றான். மகாராஜா சற்று நிதானித்தார். பிறகு சொன்னார், பொன்னா, உன்னுடைய மனது எனக்கு தெரியும். ஆனாலும் நீ கேட்ட வரம் கொடுக்க முடியாது. நீ இங்கேதான் இருக்க வேண்டும். போர்க்களத்திலிருந்து நான் திரும்பி வராவிட்டால் இளவரசருக்கு நீந்த கற்றுக் கொடுக்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்புவிக்கிறேன். தெரிகிறதா என்றார். இதை கேட்டதும் பொன்னன், வள்ளி இருவருடைய கண்களிலும் நீர் ததும்பிற்று. மகாராணி அருள்மொழி தேவி ஒரு நெடிய பெருமூச்சு விட்டாள். அவளுடைய உள்ளத்தில் என்னென்ன சிந்தனைகள் கொந்தளித்து எழுந்தனவோ யார் கண்டது? மகாராஜாவும் பரிவாரங்களும் வெகு தூரம் போன பிறகுதான் வள்ளி பழைய வள்ளியானாள். அப்போது பொன்னனை பார்த்து, பார்த்தாயா, மகாராஜா என்ன சொன்னார்கள்? என்னை கேட்காமல் அந்தண்டை இந்தண்டை போகக்கூடாது, தெரியுமா என்றாள். அப்படியானால் இப்போதே கேட்டு விடுகிறேன். வள்ளி, இன்று மத்தியானம் நான் உறையூர் போக வேண்டும் என்றான் பொன்னன். உறையூரிலே என்ன என்று வள்ளி கேட்டாள். இன்றைக்கு பெரிய விசேஷமெல்லாம் நடக்கப் போகிறது. காஞ்சியிலிருந்து கப்பம் கேட்பதற்காக தூதர்கள் வரப்போகிறார்களாம். மகாராஜா முடியாது என்று சொல்லப் போகிறாராம். நான் கட்டாயம் போக வேண்டும் என்றான் பொன்னன். அப்போது வள்ளி 2 கரங்களையும் குவித்து கொண்டு குரலை பொன்னன் குரல் போல் மாற்றிக்கொண்டு, மகாராஜா, எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும். மகாராஜா யுத்தத்துக்கு போனால் அடிமையையும் அழைத்து போக வேண்டும் என்றாள். சே போ, இப்படி நீ பரிகாசம் செய்வதாயிருந்தால் நான் போகவில்லை என்றான் பொன்னன். இந்த உறுதியுடனே பொன்னன் சாவகாசமாக காவேரி ஆற்றில் இறங்கி நீந்தி கொம்மாளம் போட்டு கொண்டிருந்தான். ஆனால் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் டக் 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 என்ற குதிரைகளின் குளம்பு சத்தம் கேட்டதும் அவனுக்கு சொல்ல முடியாத பரபரப்பு உண்டாயிற்று. கரையேறி ஓடி வந்து பார்த்தான். வள்ளியும் குடிசைக்குள்ளிருந்து வெளியே வந்தாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் முதலில் ஒரு குதிரையும் பின்னால் 4 குதிரைகளும் கிழக்கு திசையிலிருந்து அதிவேகமாக வந்தன. முதல் குதிரையின் மேல் இருந்தவன் கையில் சிங்க உருவம் வரைந்து கொடி பிடித்துக் கொண்டிருந்தான். குதிரைகள் உறையூரை நோக்கி பறந்தன. சிங்கக்குடி போட்டுக் கொண்டு போகிறார்களே, இவர்கள் யார் என்று வள்ளி கேட்டாள். மெய்மறந்து நின்ற பொன்னன் திடுக்கிட்டவனாய், வள்ளி, இவர்கள்தான் பல்லவ தூதர்கள். நான் எப்படியும் இன்று உறையூர் போக வேண்டும். நீயும் வேணுமானால் வா, உன் பாட்டனையும் பார்த்தது போல் இருக்கும் என்றான். இத்துடன் அத்தியாயம் 2 முடிவடைந்தது. மீண்டும் அத்தியாயம் 3 சந்திப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்க. மறக்காமல் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.